சத்யா வழங்கும் திருத்தலங்கள் பாடல்கள் சுற்றுல அடுத்ததா பாட வராங்க. பம்பையில நீராடி பேட்ட துள்ளி சரணகோஷம் நித்தமும் ஒலிக்க சபரிமலை ஐயப்பன புகழ் பாட லெட்ஸ் வெல்கம் விக்னேஸ்வரன். பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே, ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதல் முதலே. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே, ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதல் முதலே. ஆயிரம் கோடி பக்தர்கள் பாடி தொழுவார் ஐயப்பன் திருவடியில், ஆயிரம் கோடி பக்தர்கள் பாடி தொழுவார் ஐயப்பன் திருவடியில். அந்த ஐயப்பனே ஒரு குழந்தையின் வடிவில் அருள்மழை பொழிந்தது உன்மடியில். அந்த ஐயப்பனே ஒரு குழந்தையின் வடிவில் அருள்மழை பொழிந்தது உன்மடியில், அருள்மழை பொழிந்தது உன்மடியில். பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே, ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதல் முதலே. அடைக்கலம் என்று இருமுடி ஏந்தி அனுதினம் வருவார் கோவிலிலே, அடைக்கலம் என்று இருமுடி ஏந்தி அனுதினம் வருவார் கோவிலிலே. அவரவர் மனதில் அருளாயிரங்கி கருணையை பொழிவான் வாழ்வினிலே, அவரவர் மனதில் அருளாயிரங்கி கருணையை பொழிவான் வாழ்வினிலே, கருணையை பொழிவான் வாழ்வினிலே. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே, ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதல் முதலே. சரணம் பாடி வருவோர்க்கெல்லாம் சாந்தியை கொடுக்கும் சபரிமலை, சரணம் பாடி வருவோர்க்கெல்லாம் சாந்தியை கொடுக்கும் சபரிமலை. ஒரு முறை தரிசனம் கண்டால் போதும் பிறவியின் பயனே தெய்வநிலை, ஒரு முறை தரிசனம் கண்டால் போதும் பிறவியின் பயனே தெய்வநிலை, பிறவியின் பயனே தெய்வநிலை. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே, ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதல் முதலே, நீதான் அறிந்தாய் முதல் முதலே, நீதான் அறிந்தாய் முதல் முதலே. சுவாமியே சரணமையப்பா. ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சாங். இது வந்து டெலிவர் பண்ணுறது வந்து அந்த இமோஷன்ஸோட ரைட் இமோஷன்ஸோட பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் நீங்கள் வந்து அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு பாடுவீங்க அதை. தேங்க்யூ. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே. லவ்லி வாய்ஸ், குட் பெர்ஃபார்மன்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். விக்னேஸ்வரன் சார், இது வரைக்கும் நீங்கள் பாடினதில் இது இன்னைக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆயிரம் கோடி பக்தர்கள்
ஏன்னா நிறைய உங்களுக்கு முதல்லேருந்து நான் கேட்டுக்கிட்டே வர்றேன். அப்புறம் சரணத்தில் அந்த முதல் லைன் முடிஞ்சு அடுத்த லைன்லாம் வரும்போது அந்த பாவம் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ சார். அந்த ஐயப்பனே ஒரு குழந்தையின் வடிவில் அருள்மழை பொழிந்தது உண்மடி. இந்த பாட்டில் உங்களுக்கு எப்படி ஒரு பாராட்டு கொடுக்கணுமோ அதை விட 2 மடங்கு பாராட்டு கொடுக்கணும். அந்த தபலா ஜாம்பவான் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. நம்ம வெங்கட் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அடாடாடா விக்னேஸ்வரன் சார் போன வாரம் பின்னி எடுத்துட்டீங்க, இந்த வாரம் அடாடா ரொம்ப அருமையா Thank you, இருக்கு. sir. முன்னேற்றம் நல்லா தெரியுது. விக்னேஸ்வரன் ஆரம்பம் எப்படி பாடினாரு, இப்ப எப்படி பாடுறாரு, பிரமாதம் போங்க. தேங்க்யூ சார். அடைக்கலம் என்று இருமுடி ஏந்தி அனுதினம் வருவார் கோவிலிலே. இந்த ஐயன் உங்களுக்கு பூரணமா அருள் தர. சாமி சார். நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே. ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய். உங்கள் சத்யா வழங்கும் ஒரு கோல்டன் காயின் for your golden blessing. உந்தன் பெருமைக்கு இணையில்லையே. ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதலே. ஆனா உண்மையா சொல்லணும்னா ஒரு வாட்டி நீ வந்து சரணம் சரணம்னு சொல்லணும். எனக்கு சத்தியமா புரியல. நான் கூட வந்து ஐயப்பனை நினைச்சுதான் இவ்ளோ ஃபீல் பண்றீங்கன்னு. வீட்ல வந்து சரண்யாக்காக தான் இவ்ளோ ஃபீல் பண்ணிருக்கீங்க. எபிசோட் 1ல இருந்து இப்போ நல்லா கிளியரா புரியுது. நீ கேள்வியை கேட்கணும். எப்படி நீ வந்து சரண்யாவை மீட் பண்ண, எங்க மீட் பண்ண, எப்படி லவ் ஆச்சு? மேம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் சென்ட்ரல் ஒரு பிரிட்ஜு மேம். ஓகே. தென்பெண்ணை ஆறு. பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம், பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் விழுப்புரம் மாவட்டம். ஓஹோ, புரிஞ்சது. ஸோ என்னோட மாவட்டத்தில் அந்த பிரிட்ஜ் ஏறும்போது ஐயப்பன் கோவில் இருக்கு மேம் அங்கே. ஸோ அந்த ஐயப்பன் கோவிலில் நான் ரெகுலராக பஜனை போவேன். பஜனைக்கு கார்த்திகை தானே மாசம். போவேன், பஜனைக்கு போவான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. 3 hours சாங் பாடுவேன். பாடும்போது இவங்க கரெக்டாக ஒரு 7:30 மணி போல் வருவாங்க. வந்துட்டு நான் கரெக்டாக அந்த பள்ளிக்கட்டு சபரிமலை பாடுவேன். அப்புறம் காடுமலை கடந்து வந்த பாடும்போது அவங்க எப்பயுமே ரெகுலராக கட் டைமுக்கு வந்துடுவாங்க. அப்போ ஒரு தடவை நல்லா பாடிட்டே பார்க்கும்போது அவங்க நல்லா ஸ்மைல் பண்ணி சிரிச்சாங்க. அதில் தான் ஆஹா. மகளே, பக்தி இசையை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? பக்தி பாடல் பாடியே இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்ப எல்லா திருத்தலங்களுக்கும் நீங்க போனீங்கன்னா எவ்வளவு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர் சரண்யா சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம இப்போ கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உட்காந்து பார்க்கும்போது பார்த்தா ஏதோ ஒரு இன்னசென்ட்டாக ஒரு பையன் உட்காந்து பாடிட்டு இருந்தான்னு தோணுச்சு. இல்ல கொஞ்சம் ரைட்ல சொல்லுமா, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. சொல்லு. ஸோ அப்படி பார்த்து ஸ்மைல் பண்ணதுதான் கடைசியில் வந்து இங்கே வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வைஃப்காக ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஒரு டைம் வந்து ஃபோனில் சண்டே ஆகிடுச்சு. சும்மா ஜாலியாக பேசும்போது சண்டே ஆகிடுச்சோடனே எப்பயும் நைட்டு சாப்பிடும்போது கால் பண்ணுவாங்க. அப்போது கால் பண்ணல, இன்னொரு நாள் கால் பண்ணல. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு ஒரு சும்மா ஒரு லைன் மட்டும் எழுதி வச்சிட்டேன். ஓஹோ. என்னன்னா இந்த ராசாத்தி ஒன்று காணாதுன்னு வந்து நான் என்னோட இதை போட்டு அவங்கள எழுதி வச்சிருந்தேன். வானோ அது நீலோ அதில் போட்ட சிறு பாலோ, நீ விட்ட என் வாழ்க்கை அது கலைஞ்ச கோலோ. பாடுறா. கண்ணில் பண்ண மாயோ என் நெஞ்சில் பட்ட காயோ, என் உயிரே அது போனாலும் உன் மடி சாயோ. போ. அப்புறம் இதயம் கூட உந்தன் இல்லம், என்னாடி துடிப்பும் உன் பேர் சொல்லும். நம் காதல் என்றும் அழியாத கலை ஓவியம். நீ வந்து சேரு என் காதல் புரிஞ்சா, கண்ணீரை விடுடி நம் மண்ணோடு மறைஞ்சா. இமை தீண்டவாணி என்னோட சரண்யா. எப்பவும் இந்த மாதிரி சேர்ந்து இதே அன்போட சிரிச்சுக்கிட்டே you should spend many years of togetherness. Thank you, ma'am. Thank you.